ஒரு வேலை செஞ்சாதான் எனக்கு சாப்பாடு. ஆனா அவரு தேவையில்லாம 20ஆம் தேதி ஒரு போன் வந்துச்சு. போன் பண்ணோம்னா அவன் ஸ்ரீதர் அடிச்சுட்டு சென்னையெல்லாம் பிச்சிரும் ஒழுங்கா இருந்துக்கிட்டு அசிங்கமா பேசலாம். அப்பவும் நான் சொன்னேன், ஏன் இப்படி பேசுறாங்க, இது எதுக்கு அப்படின்னு. நான் போய் அவ அம்மாட்ட போய் கேட்கறேன் அப்படின்னு சொன்னேன். இவங்க தான் வேண்டாம் நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் இப்ப ஸ்ரீதட்டையாவது நான் கேட்கறேன் எதுக்குன்னு சொல்லி, இல்லை அன்ஸ்டன்டையா கேட்கறேன்னு சொன்னதுக்கு, இல்லம்மா நீ நான் ஓனர் இருக்கிறாங்க நான் பாத்துக்கிடுவேன் அப்படின்னா. இன்னைக்கு வழக்கம் போல 4:50க்கு ஓனர் போன் பண்ணாங்க. போன் பண்ணோன்னு நான் தான் போனை கொண்டு ஒரு 5 நிமிஷம் இரு தம்பி நான் கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு. கொண்டு கொடுத்ததுக்கு வண்டி எடுக்க வராஜா நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு போன் பண்ணாங்கன்னா, எப்பவும் வழக்கமா போறதுதான் அது. அதனால சரின்னு அனுப்பி விட்டுக்க. கொஞ்ச நேரத்தில் துணியத்தை தான் துவச்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஓனர் அன்னைக்கு கால் பண்றாங்க, மூக்குழியா ரத்தம், கண்ணெல்லாம் இங்கே இருக்குது. யாருக்குன்னே அவர் உடம்பு சரியில்லாத மனுஷன் எனக்கு. இப்ப அவரை வச்சுதான் எனக்கு எல்லாமே எனக்கு ஆகுது. 4 பிள்ளைகளை காப்பாற்றணும், 4 பிள்ளைக்கு படிப்பு செலவு பார்க்கணும். எனக்கு இவங்க அடிச்சு போட்டுட்டா எனக்கு யார் காப்பாற்றுவா 4 பிள்ளைல. நான் தான் அங்க போனது ஸ்ரீதரை போய் கேட்க போகலாம் அப்படின்ட்டு போனேன். பக்கத்து தெருல தான் இருக்கு வீடு, வேற எங்கேயும் கிடையாது, பக்கத்து தெருவு தான், என் வீட்டுக்கு பக்கம் தான். போயிருக்கேன், வெளியே ரோட்ல நிக்கிறா, செல்லையும் வச்சுட்டு நின்னான். அப்ப ஏன் தம்பி நீ அண்ணன் அடிச்சா எதுக்கு? நான் தான் உன்ட்ட 3 நேரம் நான் சொல்லியிருக்கேன் அவரை அடிக்காத, கைநீட்ட வேற வைக்காதன்னு நான் உன்ட்ட சொல்லியிருக்கேன். அதை மீறி நீ அடிச்சிருக்கியே எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படிதான் அடிப்போம் வேலை அப்படின்னா. உன் வேலை நீ அண்ணன் தம்பி 4 பேர் அடிங்க, என்னையா அடிக்கிறிய, என் புருஷன் பாவம் தானே, நான் 4 பிள்ளைக்கு சோறு போடாண்டாமா அப்படின்னு கேட்டேன். அது அப்படிதான் அடிப்போம், உன்னால முடிஞ்சதை பாரு அப்படின்னா. நான் போலீஸ்ல கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பாத்துக்க அப்படின்னு சொன்னதுக்கு, இங்க பாருங்க சார் என்னை இழுத்து போட்டு அடிச்சு, நீங்க வரும்போதெல்லாம் வாந்தி, என் புடவெல்லாம் வாந்தி அடிச்சு தாளமா மயக்கடிச்சு விழுந்துட்டேன். வானரன் தான் இப்போ எல்லாம் தண்ணி எல்லாம் வாங்கி தந்து என்ன இது பண்ணி விட்டாங்க. அந்த அளவுக்கு என்ன இப்படி அடிச்சு விட்டுட்டாங்க காலையில. எனக்கு தயவு செஞ்சு இதை ஸ்ரீதருக்கு அனிஸ்டனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க, நீங்க ஒரு நல்ல நடவடிக்கை எடுங்க, எனக்கு அது போதும். எனக்கு மாதம் 3 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு திமுக வட்ட செயலாளர் அனிஷ் தாக்கியதாக குவாரி உரிமையாளர் மற்றும் டிரைவர் புகார் அளித்துள்ளனர். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுமன். வணக்கம் சுமன், புகார் தொடர்பான கூடுதல் விவரம். வணக்கம். அதாவது சென்னை பல்லாவரம் அடுத்த பம்மல் பகுதியைச் சேர்ந்த பீட்டர் காஸ்டர் என்பவர் திருநீர்மலை பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் அரசு அனுமதி பெற்று ஒரு எம்சாண்ட் மணல் குவாரி நடத்தி வருகிறார். தொடர்ந்து இந்த பகுதியில் அவர் 30க்கும் மேற்பட்ட லாரிகளை வைத்து இந்த மணல் குவாரியை நடத்தி வருகிறார். பல்லாவரம் அடுத்துள்ள பம்மல் 5வது வார்டு திமுக வட்ட செயலாளர் அனீஸ்டன் மற்றும் அவரது சகோதரர் ஸ்ரீதர் ஆகியோர் அந்த பகுதியில் குவாரி நடத்த வேண்டும் என்றால் தொடர்ந்து தங்களுக்கு லாரி ஒன்றுக்கு 1000 ரூபாய் என கூறி மாதம் ரூபாய் 3 லட்சம் மாமூல் தர வேண்டும் என்று குவாரி உரிமையாளரை மிரட்டி பணம் வசூலித்து வந்துள்ளனர். இதுவரை சுமார் 4 வருடங்களாக சுமார் 75 லட்சம் வரை பீட்டர் கஸ்டர் என்பவர் திமுக வட்ட செயலாளருக்கு பணத்தை கொடுத்துள்ளார். தொடர்ந்து தங்களுக்கு தற்போது 2 வாரமாகியும் தங்களுக்கு மீண்டும் மாமூல் வேண்டும் என்று திமுக வட்ட செயலாளர் தொடர்ந்து அவரது வீட்டை நெருங்கி அவரை அடித்தும் அவரது செல்போனில் தொடர்ந்து கொச்சை வார்த்தை கொண்டும் அவரை சுற்றி வந்துள்ளார். இது குறித்து தற்போது தன்னிடம் குவாரி சரியாக ஓடவில்லை, லாரிகளும் சரியாக ஓடவில்லை, அதனால் என்னிடம் எந்த பணமும் இல்லை என குவாரி உரிமையாளர் தெரிவித்துள்ளார். இதனால் தனக்கு பணம் கண்டிப்பாக தர வேண்டும், பணம் தரவில்லை என்றால் உன்னை அடிப்பேன், உன்னை என்ன வேணால் செய்தால் கொலை செய்து விடுவேன் என பல்வேறு மிரட்டல்களும் அவருக்கு தொடர்ந்து அச்சுறுத்தி வந்துள்ளார். இது குறித்து பாதிக்கப்பட்ட குவாரி உரிமையாளர் தாம்பரம் மாநகர காவல் ஆணையரத்தில் காவல் ஆணையர் அவர்களிடம் புகார் அளித்தார். அதாவது தனக்கு பாதுகாக்க வேண்டியும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் தொடர்ந்து அவரிடம் புகார் அளித்தார். அதாவது திமுக வட்ட செயலாளரும் அவருடைய சகோதரர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் ஒன்று அளித்தார். தொடர்ந்து அந்த மணல் குவாரி உரிமையாளர் அவரது வீட்டில் வேலை அதாவது அந்த குவாரியில் வேலை லாரி ஓட்டி வரும் அவரது டிரைவரையும் அந்த திமுக வட்ட செயலாளர் தாக்கியுள்ளார். இது குறித்து அவரது மனைவியும் திமுக வட்ட செயலாளர் மீதும் புகார் அளித்துள்ளனர். தொடர்ந்து தாம்பரம் மாநகர போலீசார் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து சங்கரநகர் காவல் நிலையத்திற்கு மாற்றி தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாதம் 3 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு கொடுக்க மறுத்ததால் திமுக வட்ட செயலாளர் குவாரி உரிமையாளரையும் ஓட்டுநரையும் தாக்கிய காட்சிகளை பார்த்தோம். விவரங்களுக்கு நன்றி சுமன்.